ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நமக்கு பொங்கல் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு. ஸோ பொங்கலுக்கு வந்து பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக பொங்கல் வைக்கிற மாதிரி தான். அதாவது ஊர் சைடில் இப்போ நான் வந்ததெல்லாம் வந்து கிராமத்து பக்கத்துலேருந்து தான், திருநெல்வேலி பக்கம் ஒரு ஸ்ரீவைகுண்டன்னு ஒரு ஒரு சின்ன இடத்துல தான் வந்தோம். இப்போ தான் நாங்கள் சென்னையில் இருக்கோம். நாங்கள் ஆனால் வந்து இப்போ சென்னையில் இருக்கவங்களாம் யாருமே வெளியில் வச்சே பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு பானை, அது ஒரு எங்களுக்கு பக்கத்து வீட்டில் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். கோலம் போடுறது அந்த மாதிரிலாம் நாங்களும் சேர்ந்து செய்வோம். பட் இப்போ யாருமே வெளியில் வச்சு செய்கிறது கிடையாது. ஆனால் கட்டாயம் பொங்கல் மட்டும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த பொங்கலை இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே இது வந்து ஒரு தமிழர் திருநாள். அதனால் இது வந்து ஹிந்துஸு, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸ் கிடையாது. எல்லாருமே பொங்கல் வச்சு சாப்பிடக்கூடியது. இந்த பொங்கலுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா, இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசி. சரியா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் அளவு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன் அந்த மற்ற அளவுகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர், இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன்னா, இந்த இதுக்கு வந்து என்னென்னா முதல்ல நம்ம பால் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் வந்து மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் முதல்ல தண்ணி ஊற்றிட்டேன்னா 2 டம்ளர் நான் பால் ஊற்றப்போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1, ஓகே, 2 டம்ளர் மொத்தம். இப்போ வந்து நமக்கு 3 டம்ளர் ஆயிருக்கு. 3 டம்ளர் போட்டு இப்போ நான் வந்து உப்பு எதுவுமே போடல, கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். குக்கரை மூடிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். விசிலை போட்டுக்கோங்க. ஒரு விசில் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு விசில் வந்து 7 மினிட், அதை சிம் பண்ணிவிட்டு 7 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். உங்களுக்கு 3 விசிலோ 4 விசிலோ எது வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது அதுக்குள்ளே அது வந்து நல்லா குழைவாக நமக்கு வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சைடில் இப்போ இது வந்து வெல்லம் என்னம்மா என் பையன் வந்து நான் செய்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லிடுவான். கேட்டால் என்ன திரும்ப சொல்லுவான், உங்கள் கூடயே இருந்து நான் பார்க்கலாம், எனக்கு எல்லாமே தெரியுது அப்படிமா. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது பாகு பதிலாம் தேவை கிடையாது, மெல்ட் ஆகணும். நல்லா கரைஞ்சி தண்ணி ஃபில்டர் பண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 150 கிராம் எடுத்துருக்கேன். அப்படின்னா கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தித்திப்பு பிடிக்காது, இனிப்பு பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். வெல்லத்தை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது இந்த பால் ஊற்றுற அதே டம்ளர் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த சைட் பை சைடாக இந்த வேலையை நம்ம பார்த்துலாம். பக்கத்தில் உள்ள ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம வந்து வெல்லம் போடணும், எப்படி போடணும், எவ்வளோ அளவு, வெல்லம் அளவு மட்டும் நீங்களே பார்த்துக்கோங்க. நான்லாம் வந்து ஃபுல்லாக கண் அளவில் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா தித்திப்பாக ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அடுத்தது சைடில் நம்ம என்ன பண்ணணும்னா, இது முடிஞ்சதுக்கப்புறமா நெய்யில் என்னதுடா முந்திரி பருப்பு, கேஷ்நட்டில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் போட போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஆனால் இதை செய்கிறது ஏதோ கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம எப்படி செய்கிறதுலாம் யோசிப்பீங்க. நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக நீங்கள் வந்து உங்களுடைய பொங்கலை கொண்டாடலாம். இது முடிஞ்சோடனே நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்டீம் போயிடுச்சு, விசிலாம் எடுத்துகிட்டு எங்கே பாருங்களேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல, நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்துடணும். இந்த மாதிரி நல்லா குழஞ்சிடணும். இதை வந்து ஒரு கிளறிட்டு நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போடல பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கொஞ்சம் நான் லைட்டாக இந்த சாதத்துக்கு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறுபருப்பு சேர்க்குறாங்க. பட் எனக்கு சிறுபருப்பு நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். எங்கள் வீட்டில் வந்து சிறுபருப்பு சேர்க்குற பழக்கம் கிடையாது. ஸோ நாங்கள் சிறுபருப்பு சேர்க்குறது கிடையாது. இங்கே பாருங்க, இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து குழைவாக வந்துடுச்சா, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, அங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா கரையிற அளவுக்கு தண்ணியை வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணலைன்னா டஸ்ட் ஏதாவது இருந்தால் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி டஸ்ட் வந்துட்டு இன்னும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல, ஜஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க. சரிங்களா? நான் போட்ட அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிலே கரெக்டாக செஞ்சுக்கோங்க. சக்கரை வேணால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்னப்பினே பார்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கத்தில் நெய்யில் தாளித்து விட போகிறோம். இப்போ கடாய் எங்கம்மா இருக்கு, கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நெய் வந்து நீங்கள் நல்லா தாராளமாக ஊற்றுனீங்கன்னா, பெரியவங்க சாப்பிட சின்னவங்க மட்டும் அப்படின்னா நீங்கள் நல்லா தாராளமாக நெய் ஊற்றுங்க. கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சமாக நம்ம செஞ்சுருக்கோம், உடனே வந்து நமக்கு காலியாயிரும். நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேனா. இது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் கட்டாயமாக தேங்காய் போடுவோம். நீங்கள் வந்து தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக தேங்காய் கூட கொஞ்சம் ஒரே 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், துருவி போடுவோம். நான் இப்போ வந்து மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். எவ்வளோ வேணுமோ தேங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து 2 துண்டு தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். அப்படி போட்டால் இது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அடிச்சிருக்கேன். இதையும் அது கூட போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கூடவே கிஸ்மிஸ். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கிஸ்மிஸ் வேறு என்னது, ட்ரை கிரேப்ஸ் இங்கிலீஷில். மற்றபடி இங்கே என்னமோ சொல்லுவாங்களே ஞாபகம். நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் கிஸ்மிஸ் தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ கிஸ்மிஸ் போட்டாச்சு. இந்த நெய் வந்து நீங்கள் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த கிஸ்மிஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும், உருவி வந்தோடனையும் எடுத்துக்கலாம். இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாறணும். இது எவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், தேங்காய் வேண்டாம்னா தேங்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து தேங்காய் சேர்ப்போம். அதே மாதிரி இந்த கலர் வந்து உங்கள் வெள்ளத்துக்கு தகுந்த மாதிரி, வெள்ளை வந்து நல்லா டார்க் கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல கலர் டார்க்காக வரும், அவ்வளோதான். இப்போ நல்லா கலர் மாறிட்டா இப்போ தூக்கி நம்ம உள்ளே ஊற்றிடலாம். செட்டு இப்படி ஒரு போட்டு எடுத்துட்டிங்கன்னா இருக்கிற எல்லா நெய்யும் உள்ள வந்து நம்மளுடைய சூப்பரான சர்க்கரை பொங்கல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாருமே நம்ம செய்யலாம். அது குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடியதுனா ஒரு மெத்தடில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். கட்டாயம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து இது ரொம்ப கரெக்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு காமிச்சு சொல்லிடலாம். பயங்கர சூடாக இருக்குது. ஆனால் நெய் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து அப்பாவுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். சூப்பா, ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சேன் உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த டம்ளர் அளவு நான் சொன்ன அதே அளவில் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.